ஹாய் ஹலோ வணக்கம் ஒசூர் மக்களே, நான் தான் உங்கள் விஜே ஹரி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கும். அது என்ன ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரில் 3 விதமான மலைகள் இருக்குது. அது என்ன மலைனா, ஒன்று சிவன் மலை, ஒன்று விஷ்ணு மலை, ஒன்று பிரம்மர் மலை இருக்குது. அடுத்ததாக ஒரு மலை ஒன்று இப்போ வந்து நம்ம ஒசூரில் வந்து உருவாயிட்டு இருக்கு. என்ன மலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகன் மலை. மக்களே, இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாகலூர் போகிற வழியில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் கூட்டலிகுப்பா போகிற ரோட்டில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 3ஆம் தேதி இந்த கோயிலோட மகா கும்பாபிஷேகம் நடக்க போது. அதுல வந்து எல்லாரும் மறக்காம கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க 3 சாமிகள் வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஒன்னு முருகர், ஒன்னு விநாயகர், அது மட்டும் இல்ல மக்களே, நம்ம இடும்பர் சாமியும் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கோயில் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் எப்படிப்பட்டது, எப்பெல்லாம் கட்டி முடிக்க போறாங்க, எப்ப கும்பாபிஷேகம், எப்ப அந்த முகூர்த்த கால் நடவிழாலாம் எப்ப நட போறாங்கன்னு சொல்லி. நம்ம சார், உங்க பேர் சார்? என் பேர் ரத்தினமுட்டுங்க. நான் ஒசூரில் தான் திருப்பதி மெஸ்டிக்கில் இருக்கேன். ஓகே. கோயில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வர நவம்பர் 3ஆம் தேதி ஐப்பசி 17 திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்கு. அதுக்கு வந்து வர செவ்வாய்க்கிழமை 7/10/25 முகூர்த்த கால் நடும் விழா காலையில் 7 to 9 வச்சுருக்கோம். எல்லோரும் வந்து தவறாமல் கலந்துக்குங்க. இந்த கோயில் வந்து மலை மேலே அமைஞ்சிருக்கு. ஒசூரில் மலை மேலே முருகர் கோயில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. அதையே நாங்களாம் டெவலப் பண்ணி எல்லோரும் பொதுமக்களோட முழு ஒத்துழைப்போட ஒரு 4 to 5 கோடி பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒசூர் மக்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே, சூப்பராக பேசுனீங்க. ஓகே. நாங்களும் ரொம்ப, அதுதான் எங்களுக்கே ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. ஒசூரில் ஒரு முருகர் மலை அமைய போகுது. இனிமேல் வந்து நாங்களும் வந்து மலை ஏறி வந்து முருகரை ஒசூர்லேயே வந்து பார்க்கலாம். ஓகே சார். அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மக்களே, அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் நம்ம கோயிலோட கோபுர கலைகளை மட்டும்தான் நம்ம பற்றி பேசிட்டு இருந்தோம். உள்ளே இருக்கிற சாமியை பற்றி நம்ம பேசவே இல்லை. சாமி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது முருகர் சாமி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம மகாபலிபுரத்துலேருந்து செஞ்சு இங்கே ஒசூருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாமி ஒசூருக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து 48 நாள் ஜலத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இங்கேயே வந்து ஒரு குளம் மாதிரி கட்டி ஜலத்தில் வச்சுருக்காங்க. 48 நாள் கழித்து தான் வந்து சாமி வந்து வெளில வரப்போகுதாகவும் நம்ம கோயில் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கோயில் சிற்பக்கலையை பற்றி பார்ப்போம். இந்த சிற்பங்களை நான் பார்த்துட்டு இருக்கும் போது தான் மக்களே நான் பார்த்தேன், இந்த கோயில் சிற்பங்களில் சுற்றி ஓம் மயிலோட இது போட்டிருக்காங்க. அது எவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த ஓம் வந்து சிம்பிள் எல்லாமே வந்து ஒரு அற்புதமாக வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கட்டிடக்கலை பண்ணவங்க வந்து ரொம்பவே அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே, நம்ம நிறைய பெரிய பெரிய கோயிலில் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து சங்கிலிங்கள்லாம் வந்து நம்ம கோயில் கோபுரத்தில் தான் இருக்கும். எப்படி அது செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கல்லுலேயே வந்து செஞ்சுருக்காங்க மக்களே.
ரொம்பவே அற்புதமா இருக்கு பார்க்கிறதுக்கு. கோயில் வந்து மலையில அமைஞ்சிருக்கனால சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கோயிலுக்கு வர பக்தர்கள் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்காக நம்ம ஃபென்சிங் கூட அமைச்சிருக்காங்க மக்களே. கோயிலுக்குள்ள ரொம்ப சேஃப்டியா வந்து எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஒசூர் கிருஷ்ணகிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒசூர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் ஹரி. தேங்க்யூ, பாபாய், சி.